अस्सलाम वालेकुम गाइस, वेलकम बैक टू माय चैनल. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 23 பிக் ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தேன். ஸோ அது வந்து நீங்கள் யாருமே பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கிளாஸ் 24, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிகினிங்லேருந்து, ஏன்னா கிளாஸ் 23ல நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தோம். ஸோ நீங்கள் அதை அப்படியே பார்த்தீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கார்ட்போர்ட் தான் நான் எடுத்து வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பேக் டிசைனு, ஃபிங்கர்லேயே வந்து பேக் ஃபிங்கர் டிசைனு. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் டிசைன்லேயும் வந்து நம்ம இதுலேயும் வந்து ஓரளவுக்கு வெரைட்டி ட்ரை பண்ணி தான் போட்டிருக்கோம். அண்டு அதில் வந்து 15 டிசைன்ஸ் நான் கவர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து நான் 12 டிசைன்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப அதிகமாக போகிறதால அவ்வளோவா யாரும் பார்க்க மாட்டுறாங்க. ஸோ அதுதான் வந்து ரீசன். நம்ம வந்து கம்மியாக போட்டாலும் ஒரு நல்லா இதோடு போட்டு முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி கம்மியாகவே நான் இது பண்ணி போட்டேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபில்லிங் கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து ஸ்கிரிபிள் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிக்கலாம். அண்ட் டார்க் லைன், தின் லைன், அதுக்கப்புறம் ஹம்ப்பு. ஸோ இது ஒரு பேட்டர்னு, இது நம்ம லாஸ்ட் இதில் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதே பேட்டர்னை தான் வந்து நான் மறுபடியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹம்ப் போட்டுட்டு மேலே வந்து ஸ்ப்ரிங்லேருந்து லைன்ஸ் வரா மாதிரி, தின் லைன்ஸ் வரா மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். அண்ட் இதுக்கு வந்து அவுட்டர் லைன் வந்து நான் இன்னுமே கொடுக்கல, நான் கொடுக்கும்போது காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அந்த அவுட்டர் லைன் எப்படி போடணுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் போடணும். ஜஸ்ட் தின்னாக எடுத்து நம்ம நார்மல் லைன் எப்படி போடுவோம் அதே ஃபார்மேட் தான், அந்த மாதிரி போட்டு நீங்கள் அவுட்டர் போட்டுக்கலாம். ஸோ ஃபில்லிங்கும் அவுட்டர் லைன்ஸும் நான் ஃபில் பண்ணி உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். ஏன்னா டைம் வந்து ரொம்ப அதிகமாக போகுது. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி நிறைய டைம் போனால் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான். ஸோ இது வந்து புது பேட்டர்ன். ஸோ இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஹம்புக்கு மேலே. இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸாக ஃபில் பண்ணி போடுற பேட்டர்ன் வந்து புது பேட்டர்ன். ஸோ இது வந்து ஒரு மாதிரி சூரியன் டைப்பில் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். ஃப்ளார்ஸில் வந்து டாட்ஸாக வர மாதிரி போட்டு லைன்ஸ் மாதிரி கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. டபுள் லைன் கொடுத்துட்டு ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் டார்க் லைன், தின் லைன், ஹம்ப் போட்டுட்டு சர்க்கிள்ஸ் வச்சுட்டு உள்ளே டாட் வச்சு இதை வந்து ஃபில்லிங்குள்ளே வர சர்க்கிள் மாதிரி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்பவே ஈஸியான லோட்டஸ் பேட்டர்னை வச்சு ஃபில்லிங் கொடுத்து முடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து லீவ்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு உள்ள லைன்ஸ் போட்டுட்டு ஸோ இதுக்கு வெளியில் நம்ம ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு போட்ட லீஃப்க்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து ஃபில்டு லீவ்ஸு, இது வந்து ஃபில்லிங் இல்லாமல் இருக்கிற லீவ்ஸு. ஸோ இது வந்து ஒரு பேட்டர்னு. இது பாருங்கள், இதுவுமே அழகாக இருக்கும். ஹம்ப் போட்டுட்டு ஃப்ளார் போட்டுட்டு ஃபுல்லாக லீவ்ஸ் வச்சே கவர் பண்ணிக்கலாம். இந்த லீவ்ஸ்க்கு அவுட்டர் வந்து நீங்கள் ஃபில்லிங் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம், அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு அதிலேருந்து குட்டி குட்டி லீவ்ஸ் வர மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இதில் மோஸ்ட்லி நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு பேட்டர்னுக்கு வருது பார்த்திங்களா, அந்த நெயில் கூட சேர்ந்து வர மாதிரி ஃபுல்லாக வந்து
எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக ஃபில்லிங் மாதிரி கொடுப்போம் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டும்போது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான பேட்டர்ன் வந்து நான் ஃபாலோ பண்ணல. மோஸ்ட்லி இந்த மாதிரி கவர்டு பேட்டர்ன், அதாவது நம்ம எலமெண்ட்ஸ் போட்டுட்ருக்கோம் பார்த்தீங்களா, வெயின்ஸ் இந்த மாதிரி ஃப்ளாரு இது போடும்போது இதுவே ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி காட்டுறேன். ஏன்னா மோஸ்ட்லி நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். ஆனால் ஃபுல்லாக கலர் பண்ணுற மாதிரி, லைக் ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுக்குற மாதிரி பார்த்திங்கன்னா அது நிறைய கிடைக்கும். ஸோ அந்த கிடைக்காத விஷயத்தை வந்து நம்ம கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கான்செப்ட் எடுத்து இப்படி பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் 12 பேட்டர்ன்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 15 பேட்டர்ன்ஸ் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு பாக்ஸ் போட்டு, இது ஒரு புது பேட்டர்ன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த பாக்ஸில் சென்டர்லேருந்து லைன்ஸ் மாதிரி வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதுவுமே பார்க்க அழகாக இருக்கும். இது வந்து ஒரு பெரிய ரோஸ் ஃபுல்லாக போட்டுட்டு அவுட்டர் வந்து நம்ம லீவ்ஸால் ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுத்து 2 லீவ்ஸு ஃபில்லிங் கொடுத்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்லிங் கொடுக்கறதா கொடுக்கல, நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பிரமிட் பேட்டர்னு, இல்லை ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கூட சொல்லலாம். ஸோ இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் தான் இப்போ நான் போட்டு காமிச்சது. ஸோ இது வந்து நார்மலாக நமக்கு தெரிஞ்ச பேசிக்கான பேட்டர்ன். லீவ்ஸ் வர மாதிரி போட்டுட்டு ஃபில்டு லீவ்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்படி வர மாதிரி வந்து இந்த இடத்துல ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டார்க் லைன். ஸோ பாருங்கள், என்கிட்ட வந்து ஆக்சுவலாக ஃபோன் வந்து காலி ஆகிடுச்சு. ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கும்போது என்கிட்ட ஒரு கோன் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த கோன் தான் நான் வந்து ஒரு 3-4 டேஸ் வெளியில் வச்சேன். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகலை. பட் இன்னுமே வந்து அது லைட்டாக வந்து வாட்டரி கன்சிஸ்டன்சியில் தான் வந்து இருக்குது. இன்னும் வந்து அது ஃபுல்லாக இதுவாகலை. அப்படி இருந்தாலும் பட் இப்போ என்கிட்ட கோன் இல்லாததால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுலேயே உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கலாம். பாருங்கள், இது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது வந்து அந்த டாட் வச்சாலே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து எவ்வளவோ பெட்டர். ஸோ இன்னும் ஒரு 3-4 டேஸ் வெளியில் வச்சா ஒரு நார்மல் கோன், நம்ம நார்மலாக போடும்போது ஸ்ப்ரெட் ஆகாமல் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கோன் மாதிரி வந்துடும். ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல இது தான். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு லைவாகவே காமிச்சிட்டேன். ஸோ நீங்கள் வெளியில் வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வாட்டரியாக இருந்தாலும் கோன் வந்து நார்மல் கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும், காற்று படப்பட மாறிடும். ஸோ வெயின்ஸு, இது ஃபுல்லாக வெயின்ஸ் மாதிரி வச்சு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா யாருக்கும் வரதில்லை. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இது போட முடியும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு அனுப்பியிருந்தீங்க. ஓரளவுக்கு வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் ட்ரைலே வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதை வந்து ஒரு வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதில் போடுங்க. இதில் என்ன மேட்டர்னால், நீங்கள் உள்ளே வைக்கிற டாட்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக வைக்கணும். பெருசாக வச்சிட்டிங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிடும். பட் இந்த கோடுமே கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகுறதால இது கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ ஆகாத மாதிரி தான் தெரியுது. என்னை பொறுத்த வரையும் கண்டிப்பாக இது ஸ்ப்ரெட் ஆகும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வேணால் நான் உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன், அப்போ வேணால் பாருங்கள். ஸோ இது வந்து ப்ரீவியஸாக நம்ம பார்த்த பேட்டர்ன் தான். பெட்டல்ஸ் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டைமண்ட் மாதிரி போட்டுட்டு லீவ்ஸ் மாதிரி வந்துட்டு இது வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, உள்ளேயும் வெளியிலையும் வந்து ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுக்கணும். பட் நம்ம போட்டிருக்க லீவ்ஸ் வந்து ரொம்ப பெருசாக எடுக்காமல் குட்டி குட்டியாக சின்ன ஸ்பேஸுன்றதால குட்டி குட்டியாக போட்டிருக்கிறதால நம்ம வந்து இதுக்கு ஃபில்லிங் கொடுத்தோன்னா ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகிடும். கோனும் ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால் ஜஸ்ட்டு வெளியில் மட்டும் அப்படி கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸை வச்சு கவர் பண்ணிக்கிட்டோம். பட் இதை ஆக்சுவலாக எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளேயும் ஃபில்லிங் தான் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த பேட்டர்ன் ஃபுல்ஃபில் ஆகும். நம்ம ஸ்ப்ரெட் ஆகுதுன்றதால அப்படி பண்ணியிருக்கோம். சரிங்களா? அவங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
அண்ட் இந்த பேட்டர்ன் பாருங்கள். ஸோ இது வந்து இந்த மாதிரி 3 சர்க்கிள்ஸ் போட்டுட்டு பிட்வீனில் இருக்கிற சர்க்கிளுக்கு மட்டும் ஃபில்லிங் ஒன்று விட்டு ஒன்று ஒரு மாதிரி ஃப்ளவர் டைப் இருக்கும். இது நல்லாயிருக்கும். ஸோ இது ஸ்க்ரபிள்டு பேட்டர்னு. இதுக்குள்ளே டாட்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் முடிக்கிற உங்கள் ஒர்க்கை கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் யாரும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா என்கிட்ட உங்கள் பேர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த பேட்டர்ன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பை ஃபார் நவ்.